சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோயில் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அமைந்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில். எப்போதுமே சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய சுவாமிமார்களை நாம் கண்டாலே நமக்குள்ளே ஒரு பக்தி உணர்வாகப்பட்டது ஏற்படுவது உண்மைதான். ஒரு சாதாரண மனிதனாக இருந்த ஒருவர் துளசி மாலையை ஐயப்பனை வேண்டிக் கொண்டு அணிந்த பிற்பாடு அவர் ஐயப்பனின் அடியாராக மாறுகிறார். அன்று முதல் அவருடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் மாறுபாடு ஏற்பட்டு மிக தீவிரமான விரதத்தை கடைபிடிக்கிறார். அதன் மூலமாக அவருடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு அவருடைய உடல் நலத்திலும் முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதுதான் சுவாமி ஐயப்பனின் மகிமை. இது போன்ற கடுமையான விரத முறைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பது கடினம். இருந்தாலும் அந்த ஐயப்பனை சாட்சியாக வைத்துக்கொண்டு மாலை அணிந்த பிற்பாடு அதை நாம் ஆத்மார்த்தமாக அந்த விரதத்தை கடைபிடித்து நமது வாழ்க்கையை மேம்படுத்துகிறோம். சென்ற வருடத்தில் சபரிமலை ஐயப்பனின் ஆலயத்தின் புனிதத்தை கெடுப்பதற்காக வேண்டி சில மனித ராட்சசர்கள் படையெடுத்தார்கள். ஆனால் அவையெல்லாம் அந்த ஐயப்பனின் பெருமைக்காகவே சேர்ந்துவிட்டது. கடைசியாக அந்த மனித ராட்சசர்கள் சென்று வீழ்ந்தார்கள். தற்போது நாம் நிலக்கல்லில் இருந்து பம்பா நதியை நோக்கி செல்லப் போகிறோம். நிலக்கல்லில் இருந்து பம்பா நதிக்கு 18 கிலோமீட்டர் தூரம். அந்த 18 கிலோமீட்டர் தூரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகான ரம்யமான காட்சிகளை நாம் காணலாம். ஆனால் தற்போது இரவு நேரம் என்பதால் அந்த ரம்யமான காட்சியை காண முடியவில்லை. ஐயப்பன் பிறந்த இடமான அந்த பம்பா நதியை நோக்கி நமது பயணத்தை தற்போது தொடங்கிவிட்டோம். 41 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக நாம் செல்லும் போது அதனுடைய ஆவல் என்பதே ஒரு தனித்துவமான பக்தி கலந்த நிகழ்வு. இரு முடிகளை சுமந்து கொண்டு உன்னை நோக்கி நான் வருகிறேன். எனது பாவங்களை நீ எடுத்துக்கொண்டு புண்ணியத்தை மட்டும் என்னிடம் தா என்று அந்த ஐயப்பனை வேண்டுவதற்காக இதோ அந்த புனித பம்பா நதியை நாம் அடைந்து விட்டோம். இந்திர தேவனையே புலியாக கொண்டு அதன் மேல் ஐயப்ப சுவாமி வேட்டைக்கு செல்லக்கூடிய அந்த பாவனையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தனது வளர்ப்பு தாயின் மனதில் ஏற்பட்ட வக்ரம் என்ற நோயினை தீர்ப்பதற்காக புலிப்பால் எடுப்பதற்காக கானகம் சென்ற அந்த நிலையிலே நமக்கு காட்சி தருகிறார் ஐயப்பன். பம்பா நதி வரை பெண்களுக்கு அனுமதி உண்டு. இதற்கு மேல் நாம் முழுமையாக நடைபயணத்தின் மூலமாகத்தான் சன்னிதானத்தை அடையப் போகிறோம். மிக செங்குத்தாக இருக்கக்கூடிய நீலிமலை வழியாக 5 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது சன்னிதானத்தை அடைவதற்கு. பக்தர்கள் எல்லாம் பம்பா ஸ்நானம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் நாம் தங்குவதற்கும் அறை வசதி அங்கு உள்ளது. இந்த புனிதமான பம்பா நதியிலே நமது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் ஒரு விசேஷமானது. எப்படி இந்த நதியின் பிரவாகம் மிகவும் உற்சாகமாக கரைபுரண்டு ஓடிக்கொண்டு கடைசியாக கடலை அடைகிறதோ அதுபோல நாமும் நம் வாழ்வில் ஐயப்பனை பற்றிய சிந்தனையை வேரூன்றி நமது வாழ்நாளின் முடிவில் கருணை கடலாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனையே சென்றடைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறதல்லவா? கிட்டத்தட்ட 468 மீட்டர் உயரத்தில் உள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில். மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதன காலத்தில் 9 விதமான பாஷணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாஷண சிலையாக இருந்தது எனவும் மரகதத்தால் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன. தண்டகாருண்ய வனத்து மகரிஷியின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாடனராகவும் நாராயணன் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தனர். அதே சமயம் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற அரக்கி சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரம் பெற்றாள். வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த துவங்கினாள். இதற்கிடையில் சிவவிஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து
ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் துளசி மணியுடன் பம்பா நதிக்கரையில் உதித்தது. அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையில்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்தார். கண்டத்தில், அதாவது கழுத்தில் துளசி மணியுடன் பிறந்த குழந்தை என்பதால் மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்தார். பகவான் வருகையின் பலனாக பந்தள ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பந்தள மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட்ட நினைத்தார். இதனால் மணிகண்டனை ஒழித்துக் கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதிகளை செய்தனர். ராணிக்கு ஏற்பட்டுள்ள நோயைப் போக்க புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பினார்கள். மணிகண்டனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் மகிஷி என்ற அரக்கியைப் பற்றி முறையிட்டனர். மணிகண்டனும் மகிஷியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறி மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமையவிருக்கும் கோவிலுக்கு அருகிலேயே மாளிகைபுரத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருளினார். தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர். பந்தள மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக 18 படிகள் அமைத்து தவக்கோலத்தில் காட்சி செய்ய துவங்கினார். தவக்கோலத்தில் அமர்ந்த ஐயப்பனை இன்றும் நாம் அந்த தவக்கோலத்திலே ஐயப்பனை காணலாம். 2 கால்களில் துண்டு கட்டியிருக்கப்பட்டிருப்பதைக் காணலாம். அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது. ஐயப்பனைக் காண பந்தள மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்கக் கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கிப் போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள். ஐயப்ப பக்தர்கள் காவி, கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிவார்கள். சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசிமணி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால் அணிவார்கள். இந்த மாலை 54 அல்லது 108 என்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும். 41 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வார்கள். சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது. ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லும் பச்சரிசி, நெய், தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வார்கள். இதனை பாவம் ஒரு முடி, புண்ணியம் ஒரு முடி என்று சொல்வார்கள். சிவனின் அம்சமான தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். ஐயப்பன் கோயிலில் 18 படிகளுக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது. இதை தத் துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டும். நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதன் பொருள். ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் என்பதுதான் பொருள். அனைத்து ஆன்மாவோடும் கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரத மற்றும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகும். நீண்ட நாட்களானாலும் கெட்டுப்போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தள மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம், உன்னியப்பம் போன்றவைகளே தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் அரவணை பாயாசம் என்பது பச்சரிசி, வெல்லம், நெய் சேர்த்து செய்யப்படுவதாகும். பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனின் திருமேனி தீண்டிய நெய்யினை பிரசாதமாக பக்தர்களுக்கு தருவார்கள். இந்த நெய்யானது 1 ஆண்டு ஆனாலும் கூட அதே நறுமணம் மாறாமல் கெட்டுப்போகாமல் இருக்கும். இந்த நெய்யினை 1 மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்களெல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. சபரிமலையின் 18 படிகளின் விளக்கம். தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட
18 படிகளிலும் 18 தேவதைகள் அருள் செய்கின்றனர். இந்த 18 படிகளும் வாழ்க்கை மற்றும் 18 வகையான குணங்களை குறிப்பதாகும். இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பதே 18 படிகளின் தத்துவம். 18 படிகளில் ஏறும்போது 18 படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போதும் என்ன வேண்டிக் கொள்கின்றோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 18 படிகள் உணர்த்தும் தத்துவங்கள். முதல் படி பிறப்பு நிலையற்றது. 2ஆம் படி சாங்கிய யோகம். 3ஆம் படி கர்ம யோகம். 4ஆம் படி ஞான யோகம். 5ஆம் படி சந்நியாசி யோகம். 6ஆம் படி தியான யோகம். 7ஆம் படி ஞான விஞ்ஞான யோகம். 8ஆம் படி அக்ஷர பிரம்ம யோகம். 9ஆம் படி ராஜவித்யா ராஜகுஷ்யா யோகம். 10ஆம் படி விபூதி யோகம். 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். 12ஆம் படி பக்தி யோகம். 13ஆம் படி க்ஷேத்திர விபாக யோகம். 14ஆம் படி குணத்ரய விபாக யோகம். 15ஆம் படி புருஷோத்தம யோகம். 16ஆம் படி தைவாசுர சம்பத் விபாக யோகம். 17ஆம் படி ஸ்ராத்தாதரய விபாக போகம். 18ஆம் படி மோட்ச சந்நியாசிய யோகம். இப்படி ஒவ்வொரு படியும் உணர்த்துவது என்னவென்றால், இறைவனை அடைய இத்தனை யோக முறைகள் உள்ளது. இந்த அனைத்து விதமான யோகங்களும் இறைவனை அடைவதற்கான வழிகள். ஆகவே அந்த ஒவ்வொரு யோகமாக நாம் நமது வாழ்வில் கடைபிடித்து இறைவனை அடைய வேண்டும் என்பதே அதன் விளக்கம். ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து ஒவ்வொரு படிகள் மீது ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். மகர ஜோதி. ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று பந்தல அரண்மனையில் இருந்து ஐயப்பனின் ஆபரணங்கள் ஆபரண பெட்டியில் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு, அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் போது பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவார். இந்த மகர ஜோதியை காண்பது பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது. ஐயப்ப வழிபாட்டில் பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுவது மகர ஜோதி தரிசனத்தைத்தான். கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தல தேசத்தின் மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பதும் ஐயப்ப வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது. 60 ஆண்டுகளுக்கு முன் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலத்தவர்களும் ஐயப்பனைப் பற்றி தெரிந்து கொள்ள செய்தார். இதன் மூலமே தென்னகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் ஐயப்ப வழிபாடாகப்பட்டது பரவியது. மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்பட்டிருப்பதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சாத்தப்படும். கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் மண்டல மற்றும் மகர ஜோதி பூஜைக்காக கோவில் காலை 4 மணிக்கு சுப்ரபாதத்துடன் திறக்கப்பட்டு இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை சாத்தப்படும். ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை, மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை. தை மாதம் மகர சங்கராந்தி அன்று நடக்கும் மகர ஜோதி தரிசனம், சித்திரை விஷி போன்ற விழாக்கள் பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றன. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிகின்றார்கள். ஐயப்பன் அருள் பல அருள்பவன், புலியை வாகனமாக கொண்டவன், தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருட்கடல், மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவன் ஐயப்பன். நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தலவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன. அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.